நல்லா இருக்குது. బాగుంది. బాగుంది. நல்லா இருக்குண்ணா. கொஞ்சம் ட்ரெண்டிக்கு ஏற்ற மாதிரி பழைய ஸ்டோரி அப்படியே போட்டிருக்காங்க, அவ்வளோதான். நல்லா இருக்கு. நல்லா இல்லைங்க. బాగుందిరా. இப்படி ட்ராகனு இந்த 2 படம் சூப்பர் ப்ரோ. 3வது படம்ன்றது வந்து ஆனால் ஃபஸ்ட்டு படத்தில் ஒரே சிங்கிள் லவ், அந்த லவ் இது வந்து ஃபோனை மாற்றிற மாதிரி காட்டிட்டான். 2வது படத்தில் வந்து ஒரு டாக்கம் இன்னொரு ஹீரோயின் கல்யாணம் பண்ணுற மாதிரி கேட்டால் கடைசியில் செட் ஆகிறதில்ல. 3வது படத்தில் 3 ஹீரோயின்ஸ் இருக்கிற மாதிரி லாஸ்ட்டில். ஆக்சுவலி இப்போ இந்த காலத்தில் நம்ம யாராச்சும் வேறு ஒருத்தவங்க கூட ப்ரெக்னென்ட் ஆகிட்ட பிறகு ஒரு பொண்ணை நம்ம இது பண்ண முடியுமா? ஆக்சுவலி இந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேஸ்ட் தான் பண்ணாங்க. பட் இந்த நிஜ வாழ்க்கையிலலாம் அது செட் ஆகுது. ஒரு பொண்ணு வந்து அவனை விரும்புகிறப்போ அவன் ஒரு ஆம்பளை வந்து ஒரு பொண்ணுக்காக லைஃப் லாங் காத்துட்டு இருப்பான். ஆனால் ஒரு பொண்ணு இது இந்த படத்தில் 6 மாதம் காட்டாங்க. இந்த இப்போ இருக்கிற நிஜ வாழ்க்கையில் 6 மாதம்லாம் தேவையில்ல. ஒன்லி ஒரு 10 நாள் நீங்கள் உங்கள் கூட பேசாத இருந்தாவே இன்னொருத்தரோட அஃபேரில் இருக்காங்க. பட் இப்போ இதை வெளிநாட்டில் போய் ஏன் உண்மையாக லவ் பண்ண பொண்ணாக இருந்தாக்கா ஏன் அவனுக்காக நீ காத்து நின்றுருக்கலாம்ல? போய் கொஞ்சம் நீ வெளியே போய் படிச்சுட்டு வந்தால் அந்த இடத்துல மறுபடியும் இன்னொருத்தர் அஃபேர் ஆகிடுவாங்களா? அஃபேர் ஆனால் பரவாயில்ல. பட் ப்ரெக்னென்ட்டோட ஆகி இந்த மாதிரி எடுத்துன்னு வந்து காட்டிட்டு ஒரு புருஷனாக கல்யாணம் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியுமா? நிஜ வாழ்க்கையில் செய்ய முடியுமா சொல்லுங்கள். பட் அது எல்லாருக்குமே வெறுப்பாகுது அந்த ஒரு கதை கான்செப்ட். ஃபஸ்ட்டில் நம்ம என்டர்டைன்மெண்ட்டை போகிறது ஓகே. பட் இந்த மாதிரியெல்லாம் வைக்கிறது வந்து மனசு எல்லாருக்குமே ஹட் ஆகுது. 100க்கு 80% வரைக்கும் லேடிஸ் எல்லாருமே 20% வரைக்கும் உண்மையாக லவ் பண்ணுறவங்க இருக்காங்க. உண்மையாக ஒருத்தருக்காகவே இருக்கிறவங்க மட்டும் இருக்காங்க. 80% வரைக்கும் இப்போ இந்த 2K கிட்ஸ் இது டைமில் வந்து ஒருத்தர்னா இன்னொருத்தர்னா அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி தான் கதையாக இருக்குது. அதனால் கொஞ்சம் இருக்க டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு படத்தில். ஜஸ்ட்டு நம்ம என்னென்னா பிரதீப் ரங்கநாதன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஆக்டிங்கில் நல்லா நடிச்சிட்டோம். அதனால் வந்து அந்த ஃபீலிங் படத்தில் வரையும் காட்டுற மாதிரி நிஜ வாழ்க்கையில் இன்றைக்குமே நடக்காது ப்ரோ. ஆனால் படம் பார்த்து கொஞ்சம் பேருக்கு எல்லாருக்குமே கண்ணில் தண்ணி வர மாதிரி. ஏன்னா ஒருத்த வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அது அவனை கொள்கிற வரைக்கும் வந்த பேர் கூட உண்மையை சொல்ல மாட்டேன்னா அது வேஸ்ட்டு தானே. ஆனால் அவனோட கேரக்டர் என்னன்னாக்கா அந்த பொண்ணு கண்ணில் தண்ணி வரக்கூடாது, அவளுக்காக உண்மையாக இருந்தான். ஆனால் இதில் லாஸ்ட்டில் ஒரு சின்ன இது விட்டு வச்சுருக்காங்க. ஹீரோ நீ சந்தோஷமாக இல்லாதப்போ நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த மாதிரி சேர்த்து வைக்கிறவங்க இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க ப்ரோ. யாருமே இருக்க மாட்டாங்க. படத்துக்கு வேணால் ஓகே, ஜஸ்ட்டு நம்ம பார்க்கலாம், ஸ்க்ரீன் பிள்ளை இந்த மாதிரி காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ப்ரோ. ஒன் டைம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்துக்கு நீங்கள் ஒரு வேளை 10 கேட்டாக்கா நான் 700 விட நான் 6 தான் அப்படின்னு தான் கொடுக்க மாட்டேன். அதுக்கு மேலெலாம் கொடுக்குறதுக்கு இது இல்லை. பிரதீப் ரங்கநாதன் கேரக்டர் சரி, நடித்தது ஹேட்டிங் சரி சூப்பர். ஏன்னா சரத்குமார் கேரக்டரா இந்த படத்தில் என்னென்னா சிம்பிளாக நம்ம காமெடி மேனாக நடிச்சிருந்து ஒரு வில்லத்தனை இருக்குன்றது கேஸ்ட் ஃபீலிங்கு. இப்போல்லாம் யாரும் கேஸ்ட் ஃபீலிங்கெல்லாம் இல்லை ப்ரோ. அவங்க கதைக்காக அப்படி எழுதியிருக்காங்க. பட் கேஸ்ட் ஃபீலிங் எல்லாருமே எதுவும் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது உண்மையாக இருக்கிறவங்க வரைக்கும் தான். தங்கச்சியை கொண்டுட்டான்றது. ஆனால் அது நடந்திருக்கும். பட் அந்த இதுக்கு முன்னாடி இருந்த காலத்துலலாம் நடந்துச்சு. இப்போ அது இல்லை. என்னன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை நம்ம யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு ப்ரெக்னென்ட் இருந்துச்சுன்னா தப்பு இல்லை. உன்னத்தை நான் லவ் பண்ணன்னு தெரிஞ்சவே இந்த காலத்தில் வெட்டி சாவடிக்கிற டைம் ப்ரோ. அப்படியேப்பட்டது வந்து இப்போ இன்னொரு பொண்ணு இன்னொருத்தரோட போய் அப்பார் ஆகிட்டு லவ் பண்ணப்போ நான் உண்மையாக லவ் பண்ணிச்சல அந்த பொண்ணு பிரதீப் ரங்கநாதனை மமிதா பஜன் இருக்காங்களா உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணு. அந்த ஒரு 10 நாள் நீ 6 மாதம் வெளியே போனேன் அந்த ஃபீலிங் தெரியக்கூடாது. லவ் பண்ணுறது வந்து ஒரே டைமில் இப்போ நம்ம கூட ஒரு பொண்ணுக்கு லவ் சொல்கிற பொண்ணு உடனே ஆக்செப்ட் பண்ணிவிடுமா? பண்ணாது. பட் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளை பற்றி நம்ம கேரக்டர் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு வரப்போ அந்த பொண்ணு வெயிட் பண்ணியிருக்கணும். பட் இதில் வெயிட் பண்ணுற மாதிரியெல்லாம் காட்டல. 6 மந்த்துக்குள்ளே நம்ம செக்ஸுவல் என்ன சொன்னான்னா தாலியோட ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான். ஃபீலிங்ஸ்ன்றப்போ என்ன தெரிஞ்சிச்சுன்னா இதில் அவ்வளோ ஃபீலிங்ஸ். ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது மேரேஜ் பண்ணுறது எதுக்கு? இந்த மாதிரி சம்திங் தான். ஒரு ஆம்பளை கிட்ட போகக்கூடாது நம்ம. ஆனால் இந்த படத்தில் பார்க்குற வரைக்கும் ஒரு பொண்ணால் வந்து அவன் எவ்வளோ சஃபர் ஆகிறான்ட்டு கடைசியில் சேர்த்து வச்சா அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை ப்ரோ. சேர்த்து வைக்கிறதெல்லாம் என்ன இருக்குது? நீ இல்லைனா இன்னொருத்தருன்றது போயிட்டு இருக்க. கல்யாணம் பண்ணியிருந்தாவே 4-5 பேரில் இருக்கிறதெல்லாம் இருக்குது. பட் அந்த படத்துக்கு எனக்கு செகண்ட் பார்ட்டில் அவன் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி அவங்களை சேர்த்து வைக்கிற மாதிரி பிடிக்கல. மிச்ச டைம் நான் எல்லாருமே பிரதிடுவாங்க நான் நல்லா சொல்லியிருப்பேன். பட் ஆக்டிங்லலாம் குறை சொல்ல முடியாது. அந்த செகண்ட் பார்ட் ஆஃப்லேருந்து இன்னொருத்தருக்காக கல்யாணம் பண்ணியெல்லாம் யாரும் சேர்த்து வைக்க முடியாது ப்ரோ. படம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பேருக்கு வந்து என்னென்னா ஓகே நடிச்சிட்டேன் பிடிச்சிட்டேன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறத விட கொஞ்சம் பேர் தயங்கி போனாங்க. சொல்லத்துக்கு முடியாது. ஏன்னா அந்த தயங்கி போகிறவங்க மனசுக்குள்ளே அது நடந்திருக்குன்னு அர்த்தம். ஆக்சுவலி எனக்குன்னு நினச்சிங்க ஓகேங்களா. ஏன்னா நான் பண்ணப்போ அந்த பொண்ணோட செக்ஸுவல் அஃபேரெல்லாம் இல்லை, தூரத்தில் நின்று பேசியிருக்கேன். பட் அந்த பொண்ணு வேறு ஒருத்தர் மேரேஜ் பண்ணுறப்போ 3 months ப்ரெக்னென்ட்டு. நான் கூப்பிட்டு வராத பொண்ணு ஓகேங்களா. நான் இந்த விஷயத்தை கூட இதில் ஏன் சொல்கிறேன்னா ஷேர் பண்ணுறேன்னாக்கா அது பார்த்த உடனே எனக்கு கோவம் அதிகமாக வருது. ஏன்னா லேடிஸ்ன்றது இந்த மாதிரி தான் இருப்பாங்களான்ட்டு. ஒரு பொண்ணு சின்சியராக 8 வருஷத்தில் பொண்ணு தோட கூட இல்லை ப்ரோ. தூரத்தில் நின்று பேசுவேன் ஓகேங்களா. அது அந்த கதை மாதிரி இருந்தாலும் பட் நான் இப்போ அந்த பொண்ணுக்காக அந்த மேரேஜ் சேர்த்து வச்சுக்க முடியுமா சொல்லுங்கள். எனக்கு தெரியாத மேரேஜ் நான் கூப்பிட்டு வரல. பட் அந்த பொண்ணு போய் வேறு ஒருத்தர் மேரேஜ் அன்றைக்கி 3 months ப்ரெக்னென்ட். அப்போ அதுக்கு என்ன தேவை இருந்துச்சு? செக்ஸுவல்ன்றது தேவை இருந்துச்சு, ஃபீலிங்ஸ் அப்படின்றனா. அதனால் அது வேறு எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு படம் பார்க்கறதுக்குன்னா பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படம் எப்படி இருக்குது? நல்லாயிருக்கு. படம்
நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். சூப்பராக நான் படம் வாடா மஜா மஜா காஞ்சா நல்லா இருக்குண்ணா, செம்மையாக இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.